ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாரு. பிராமண ஆத்மாக்களுக்கு சதா அந்த போதை குஷி இருக்கணுங்கிற எதை நினச்சா அது வரும்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து பாருங்கள். ஸ்ரீமத் படி நாம் நடந்து சத்தியுகத்தோட சாம்ராஜ்யத்தை மீண்டும் படைச்சிட்ருக்கோம். இது சதா உங்களுக்கு நினைவில் இருக்கணுங்கிற பாபா சொல்லக்கூடிய டைரக்ஷன் படி நடந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்ருக்கோம். இது நினைவில் இருந்துச்சுன்னா அபாரமான ஒரு குஷி என்பது உங்களுக்குள்ளே இருக்குங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை யாருனாலும் ஜீரணிச்சிக்க முடியாது. ஏன்னா சில உணவு ஜீரணம் ஆகாது, சிலருக்கு அந்த சக்தி இருக்காது. அப்போ யாருக்கு அது போல் ஞானங்கிற உணவை ஜீரணிக்க முடியாதுன்னா யார் பாபா கிட்ட வந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறமா பாபா விட்டுட்டு போய் தூய்மை இழந்துடுறாங்க, விகாரத்தில் போயிடுறாங்க, திரும்ப படிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களால திரும்ப இதை கேட்டு ஜீரணிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க மனசு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். மேலும் அவங்க பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. மகா சத்ருன்னு, காமம் நம்மளுடைய பெரிய எதிரின்னு பகவான் சொல்கிறாரு, அதை விட்டுருங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அவங்களால வாயை திறந்து சொல்லவே முடியாதுங்கிறார். ஏன்னா அவங்க அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களாக மாறிடுறாங்க. மேலும் பாபா சேவைக்காக சொல்கிறாரு, நீங்கள் 8-10 மாதர்கள் வயதானவர்களை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வச்சு ஞானத்தை சொல்கிற அளவுக்கு. ஏன்னா அவங்க எக்ஸிபிஷன்லாம் போய் புரிய வைக்கும்போது நிறைய பேர் பக்குவமாக புரிஞ்சுப்பாங்க. ஓ, இந்த வயதானவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அது போல் மாதர்களை நீங்கள் புரிய வச்சு ரெடி பண்ணுங்கங்கிற. மேலும் பாபா இந்த படிப்போட மகிமையை சொல்கிறார். அந்த படிப்பை படிக்கிறவங்க எவ்வளோ அந்த படிப்புக்கு பலியாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, சாப்பிடாமல் தூங்காமல் எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அந்த படிப்பு அவங்களுக்கு பாருங்கள், நடுவில் யாராவது படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பணம் செலவழித்தது, டைமு எல்லாம் அடுத்த பிறவிக்கு அதுக்கு வராது. அடுத்த பிறவிக்கு அதுக்கான பிராப்தியும் கிடைக்காது. அதே போல் படித்தவங்களுக்கு எல்லாமே நல்லா சம்பாதிப்பாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க அதிர்ஷ்டத்தில் இருந்தால் தான். நல்லா படித்தவங்க கூட அவ்வளோ நல்ல வேலை கிடச்சி எல்லோரும் சம்பாதிக்கிறது இல்லை. அவங்க யார் பாக்கியத்தில் இருக்கோ அவங்களுக்கு தான். ஆனால் அந்த படிப்புக்காக எவ்வளோ தலையை உடச்சிக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்த படிப்பு, ஒரு பிறவிக்கு இல்லை, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ பிராப்தி உங்கள் கூடவே வருங்கிறார். கொஞ்சம் படிச்சிங்கன்னா கூட நடுவில் சரீரம் விட்டாங்கன்னா அடுத்த பிறவிலே அதனுடைய அறிவு ஞானம் அதுக்கான பிராப்தி உங்களுக்கு வருங்கிறார். யாருக்கு வராது அப்படின்னா யார் பாபா கிட்ட படிச்சுட்டு திரும்ப முகத்தை கருப்பாக்கிடுறாங்களோ, விகாரத்தில் போயிடுறாங்களோ, அப்போ படித்ததெல்லாம் பிராப்தியெல்லாம் நஷ்டம் பண்ணிக்கிறாங்கங்கிற. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தூய்மைக்காக இந்த ஒரே பிறவியில், கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்க. இவ்வளோ பிறவியாக ஜென்மங்களாக தூய்மை இல்லாமல் தான் இருந்தீங்க. இது உங்களோட கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையாக இருங்க. நீங்கள் சத்தியுக சாம்ராஜ்யத்திற்கு போக முடியும். எங்கே 100% சுகம், சாந்தி, தூய்மை எல்லா வளங்களும் இருக்கோ அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போக முடியுங்கிற. மேலும் எல்லாருக்குமே இந்த நாராயண நஷா இருக்கணுங்கிறார். நாராயணி நஷா. நான் சாதாரண பெண்ணிலேருந்து லக்ஷ்மியாகவும் நாராயணாவும் ஆகிறேன், இந்த போதை இருக்கணுங்கிறார். 100% சுகம், சாந்தி, தூய்மை நிறைஞ்ச உலகத்துக்கு நான் போகிறேன், இந்த ஒரு போதை உங்களுக்கு இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, சேவையில் சில கருத்துக்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி கொடுக்குறார். சேவையில் சில கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க. அப்போ யாரோட கருத்தை ஏற்றுப்பாங்க? பெரியவங்க யாரோ ஒருத்தரோட கருத்தை ஏற்றுப்பாங்க, இது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாங்க, இப்படி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த கோபம் வரக்கூடாது. என்னோட கருத்தை ஏற்றுக்கலை, என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்லாம் நீங்கள் கோச்சிக்காதீங்க. பாபாவை அப்படி எதிர்த்து கொள்ளக்கூடாதுங்கிற. நீங்கள் எஜமானனாக இருந்து சொல்லணும், அப்புறம் குழந்தையாக இருந்து என்ன முடிவோ அதை ஏற்றுக்கணும். மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன். அதுபோல் நீங்கள் ஒரு பொழுதும் பாபா கிட்டேயோ இல்லை பரிவாரத்துக்கிட்டேயோ கோபிச்சிக்கக்கூடாது. மேலும் சேவை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அகங்காரம் வந்துடுதுங்கிறார் பாபா. ஏன்னா நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு அகங்காரமும் வந்துடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, சேவை பண்ணிவிட்டு நீங்கள் அகங்காரத்தோடு இருந்தீங்கன்னா போக போக அதற்கான ஒரு சக்தி, அதற்கான ஒரு போதை குஷி உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் பணிவாக இருந்து நீங்கள் சேவை கூட செய்யணுங்கிறத சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 26/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் ஸ்ரீமத் படி நமது சத்யுக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்கட்டும். அப்பொழுது அளவற்ற குஷி என்பது இருக்கும். கேள்வி, இந்த ஞானம் என்ற உணவு எந்த குழந்தைகளுக்கு ஜீரணமாவதில்லை? பதில், யார் தவறுகளை செய்துவிட்டு தூய்மையை இழந்த பிறகு வகுப்புக்கு அமர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் ஜீரணமாகாது.
காமம் மகாசத்ரு என்று பகவான் கூறியுள்ளார் என்று அவர்கள் வாயினால் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்கு மனம் உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் அசுர வம்சத்தினராக ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர் எத்தகைய தந்தை? அந்த தந்தையின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும். பக்தியில் மகிமை செய்தும் புரியாமல், ஆனால் அவரோட உண்மையான மகிமை என்னன்னு அவரை புரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போ அதை மனசில் கொண்டு வந்துட்டே இருக்கணுங்கிறார். பாடவும் படுகின்றது. சத்தியமான சிவபாபா, சத்தியமான சிவபாபா ஆசிரியர், சத்தியமான குரு. சிவபாபா எப்படி இருக்கார்? சத்தியமானவராக இருக்கார். ஒவ்வொரு பிரிவிலையும் நமக்கு அப்பா, டீச்சர், குரு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அழியக்கூடியவர்கள். சத்தியமானதுன்னா அழியாதது. அப்போ அழியாத அப்பா, டீச்சர், குருன்னா அவர் சிவபாபா மட்டும்தான். சத்தியமானவர் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு சத்தியமான சிவபாபா கிடைத்துள்ளார். குழந்தைகள், நாம் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லையா? நமக்கு இப்போ ஸ்ரீமத் என்பது ஒரே குறிக்கோளை உடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றது. பாபா கூறுகிறார், ஒன்று நீங்கள் பாபாவோட முதல் ஸ்ரீமத்துன்னா ஆத்மாபிமானியாகுங்கள். ரெண்டாவது என்ன? பாபாவை நினைவு செய்யுங்கள். முழு நாளும் ஆத்மாபிமானியாக இருங்க. ஆத்மா தன்னுடைய சுய தர்மம், உண்மையான நிலை என்னவோ அதில் நிலச்சிருந்து உங்களுடைய பொறுப்பு கடமைகளை செய்யுங்க. உங்களோட நடிப்பை நடிங்க, அதிலேருந்து மாறாதீங்க. ஆத்மா அபிமானியாக இருங்க. ரெண்டாவது, பாபாவை எவ்வளோ முடியுதோ நினைவு செய்யுங்க. எவ்வளவு அவரை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு தனக்குத்தானே நன்மை செய்து கொள்கிறீர்கள். இப்போ பாபாவை நினைக்கிறத விட வேறு நன்மை செய்கிறது நமக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு கூட தன்னுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? சத்தியுகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நாம் 84 பிறவிகளை எடுத்து கடைசி பிறவியில் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கலியுகம் தான் நினைக்கிறாங்க, சங்கம யுகத்தை தெரியாது. பாபா எவ்வளோ பாயிண்ட்டுகள் சொல்லி கொடுக்கின்றார். குழந்தைகளே, நல்லபடியாக நினைவு செய்தீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். குஷி எதில் வருது? நினைவோட ஆதாரத்தில், யோகத்தோட ஆதாரத்தில். ஆனால் பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக மற்ற உலகாயுத விஷயங்களில் போய்விடுகிறார்கள். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுறாங்க. பாபாவை நினைக்கிறத விட்டு டைம் எல்லாம் அதிலே போயிடுது. உலகாயுத லௌகீக விஷயங்கள், மனிதர்களை பற்றி, குடும்ப பற்றி, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி போயிடுறாங்க. இது நினைவில் இருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணுன்னா அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கணும் அந்த விஷயத்தில். இது நினைவில் இருக்க வேண்டும். பாடவும் படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவருடையது தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத். ஸ்ரீமத் எதை கற்றுத்தருகிறது? சகஜ ராஜயோகம். ராஜ்யத்திற்காக படிப்பை கற்று நாம் உயர்ந்த நிலையை அடைகிறோம். தங்களின் தந்தை சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி நமக்கு புரிய வைக்கின்றார். இதை அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இந்த ஞானம், சிருஷ்டியோட ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ என்னுடைய சுய தர்மம் என்ன, என்னுடைய குணங்கள் என்ன, அப்போ அந்த தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கிறதுலையும் நம்ம கவனம் வைக்கணும். ஒருபோதும் தந்தையை மீறி எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அநேக குழந்தைகள் தங்களை சேவாதாரி என்று புரிந்து கொண்டு அகங்காரத்தில் வந்து விடுகின்றனர். நான் எவ்வளோ சேவை செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு. முதல்ல நினைவு இருக்கணும், அப்புறம் சேவை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த அகங்காரம் வராது. ஏன்னா நல்ல ஒரு காரியம் செய்கிறோம், சிரேஷ்ட காரியம் செய்கிறோம், ஒரு சுயநலம் இல்லாத மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோன்னா அப்போ அதை செய்யும்போது நமக்கு என்ன வந்துடக்கூடாது? நான் செஞ்சேன், நான் எவ்வளோலாம் செய்கிறேன்னு அந்த அகங்காரமும் வரக்கூடாது. இது போல் அநேக பேர் இருக்கின்றனர். சேவை பண்ண அகங்காரம் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிறகு அவ்வப்பொழுது தோல்வி அடைகின்றனர். அதனால் நஷா போல் போய்விடுகின்றது. இப்போ சேவை செய்து அகங்காரம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேவை செய்யறதோட பலம், அதனுடைய சக்தி, அந்த குஷி இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். மாதாக்களாகிய நீங்கள் படிக்காதவர்கள் இல்லையா? மாதர்கள் அவ்வளோ பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். படித்தவர்கள் என்றால் அற்புதம் செய்து காட்டுவார்கள். ஆண்களில் கூட எழுத படிக்க தெரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். குமாரிகளாகிய நீங்கள் பெயரை எவ்வளோ புகழ் பெற செய்ய வேண்டும். பாபாவோட பெயரை எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பெருமையாக்கணுங்கிறார். குமாரிகளுக்கு சொல்கிறார், நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறீர்கள், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகியிருந்தீர்கள் என்று நினைவு செய்யும் பொழுது எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். நான் ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து நான் லக்ஷ்மி ஆகியிருக்கேன் ஏற்கனவேனா எவ்வளோ போதை உங்களுக்கு இருக்கணும்.
இங்கோ பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாத படிப்புக்காக உயிரையே பலி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அப்படி விழுந்து விழுந்து இரவும் பகலும் சாப்பிடாமல் தூங்காமல் படிக்கிறாங்க அந்த லௌகீக படிப்பை. அதாவது நீங்கள் வெள்ளையாக தூய்மையாக ஆகிறீர்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? பல பிறவிக்கு தூய்மை ஆகிட்டோன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கிடைக்கிது. அவங்களுக்கு ஒரு பிறவியில் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுவும் எல்லாருமே ஒரே போல் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது படித்தவங்களாம். அப்போ உங்களுக்கு இவ்வளோ பிராப்தி இருக்குன்னா எவ்வளோ நீங்கள் படிக்கணுங்கிறார். பிறகு கருமை நிற தமோ பிரதான உலகத்தின் மீது ஏன் மனதை செலுத்துகிறீர்கள்? இந்த படிப்பை படித்து தூய்மையை ஆக்கிட்டு இருக்கும்போது ஏன் உங்களை கருப்பாக்கக்கூடிய இந்த உலகத்து மேலே மனசை செலுத்துறீங்க? இந்த சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம். இந்த உலகத்தை பாபா என்ன சொல்கிறாரு? சுடுகாடு. சிவன் கூட என்ன காமிக்கிறாங்க பக்தியில்? சுடுகாடில் வந்தாருன்னு. இப்போ இந்த உலகமே அப்படி தான் இருக்குது, சுடுகாடு. எல்லாம் இறந்தவர்களாக இருக்காங்க, சுகம் சாந்தியே இல்லாதவர்களாக இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, அதனால் இந்த சுடுகாட்டு மேலே உங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க. நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்துவது என்றால் நரகத்திற்கு செல்வதாகும். பாபா நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். பிறகு கூட நரகத்தின் பக்கம் ஏன் முகத்தை செலுத்துகிறீர்கள்? இல்லை, இன்னும் ஏன் அங்கே உங்களுடைய கவனத்தை நீங்கள் வைக்கிறீங்க? அங்கேயே உங்களுடைய ஈர்ப்பு எண்ணங்கள் போது. சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவர் வரும்பொழுது நரகத்து மேலேயே உங்கள் மனசை செலுத்துறீங்க. உங்களுடைய படிப்பு எவ்வளவு சுலபமானது. எந்த ஒரு ரிஷி முனிக்கும் இது தெரியாது. எது ராஜயோகம். எந்த ஒரு உலகாயுத ஆசிரியரோ ரிஷி முனியோ இதை புரிய வைக்கவும் முடியாது. இவரோ தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறார் சிவபாபா. இந்த குருமார்கள் எல்லாம் சாஸ்திரங்களை தான் சொல்கின்றனர். எழுதி வச்சிருக்கிறத படித்து அதை சொல்கிறாங்க. அவர்களை ஆசிரியர் என்று சொல்ல முடியாது. அவர்கள் யாரும் நாங்கள் உலகத்தின் சரித்திர பூகோளத்தை கற்பிக்கின்றோம் என்று கூற மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு முழு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி தெரியாது. அவர்களோ சாஸ்திரங்களின் விஷயங்களை மட்டும்தான் சொல்வார்கள். பாபா உங்களுக்கு சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். இதெல்லாம் தான் சாஸ்திரத்தோட சாரம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு திரும்ப புரிய வைக்கணும் இல்லையா? சாஸ்திரத்தோட சாரம் எல்லாம் பாபா நமக்கு புரிய வச்சிடுறார். மேலும் பிறகு உலகத்தின் சரித்திர பூகோளத்தையும் நமக்கு கூறுகின்றார். உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை புரிய வைக்கிறார். இப்பொழுது இவர் நல்ல ஆசிரியரா இல்லை அவர் நல்ல ஆசிரியரா? இல்லை, யார் குருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக போனோமோ ரிஷி முனிகளை, அவங்கள சிறந்த ஆசிரியரா இல்லை சிவபாபாவா? சிவபாபா தானே. அந்த ஆசிரியர்களிடம் எவ்வளவு படித்தாலும் என்ன சம்பாதிக்க முடியும்? ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ டீச்சர்கிட்ட போய் படிக்கிறோன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பை படித்து எவ்வளோ சம்பாதிக்கலாம்? கொஞ்சம்தான், ஒரு பிறவிக்காக தான். அதுவும் அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான். நல்லா படித்தவங்க கூட வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க பாக்கியத்தில் இருந்தால் தான் அது கூட சம்பாதிக்க முடியுங்கிறார். படிக்கும்போதே ஏதேனும் விபத்து நடந்து இறந்து போனால் படிப்பும் முடிந்து விட்டது. அவ்வளோ செலவழித்து நேரம் கொடுத்து படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும், அடுத்த பிறவிக்கு வராது. இங்கே நீங்கள் எவ்வளவு தான் படித்தாலும் அது வீணாகாது. எவ்வளோ படிக்கிறீங்களோ கொஞ்சமாக அடுத்த பிறவி வரைக்கும் அதனுடைய அந்த ஞானமும் வரும், அதனுடைய பிராப்தியும் வரும். பாபா தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்ரீமத் படி இப்பொழுது நடந்து பிறகு கொஞ்சம் தலைகீழாக நடந்து விடுகின்றனர். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சிலர் கொஞ்சம் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, கொஞ்சம் தலைகீழாகவும் நடந்துடுறாங்க. அல்லது சாக்கடையில் கூட போய் விழுந்து விடுகின்றார்கள் இதை படிக்கும்போது. அப்படி ஆனாலும் கூட எவ்வளவு படித்தார்களோ அது வீணாகாது. எவ்வளோ படிக்கிறாங்களோ அது என்ன ஆகாது? வீணாகாது. ஆனால் விகாரத்தில் சென்று விடுகிறார்கள், சாக்கடையில் போய் விழுந்துடுறாங்க அப்படின்னா, இப்போ நடுவிலே சரீரம் விட்டுட்டு போயிடுறாங்கன்னா அது வீணாகாது. ஆனால் சாக்கடையில் போய் விழுந்துட்டாங்க, இல்லை பாபாவோட ஸ்ரீமத்துக்கு விரோதமாக அப்படி நடந்துட்டாங்கன்னா பாபா சொல்கிறாங்க அவங்க படித்ததெல்லாம் அது வீணாகிவிடும். இந்த படிப்பு 21 பிறவிக்கானது. ஆனால் கீழே விழுவதால் கல்பாந்திரத்துக்கும் மிக மிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். அவங்களுக்கு படித்த படிப்பு ஒரு பிறவிக்கு லாஸ் ஆகும். நம்ம இங்கே விகாரத்தில் போய் நஷ்டம் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்பமும் நம்மளுடைய பாக்கியம் அதிர்ஷ்டமானது அதே போல தான் இருக்கும். ஒரு பிறவிக்கு கிடையாது, ஒவ்வொரு கல்பத்திலையும் நம்ம அது போல் பாக்கியம் நஷ்டமாயிடும். இதை புரிஞ்சுக்கணுங்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே முகத்தை கருப்பாக்கி, அதாவது தூய்மையாக இருந்துட்டு அப்புறம் திடீர்னு போய் தூய்மையற்றவர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அதுபோல் அநேகர் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறார்கள், அசுத்தமானவர்களாக ஆகி பிறகு இங்கே அமர்ந்து கொள்கின்றனர். அவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த ஞானம் ஜீரணமாகாது. அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது, அஜீரணம் ஆகிவிடும். என்ன கேட்கிறார்களோ அது அஜீரணமாக ஆகிவிடுகிறது. ஏற்றுக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. அது எதுவுமே அவங்களுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கான தெளிவும் சக்தியும் இருக்காது. பிறகு காமம் மகா சத்ரு என்று யாருக்கும் அவர்கள் கூற முடியாது. அதன் மீது வெற்றி பெற வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். ஆனால் தன்னுடைய வாயினால் அதை யாருக்கும் அவங்க சொல்ல முடியாது. தானே வெற்றி பெறவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி சொல்வார்கள்? உள்ளுக்குள் அவங்களுக்கு உறுத்தி கொண்டே
இருக்கும் அல்லவா, அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினரை சேர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அமிர்தத்தை அருந்தி அருந்தி பிறகு விஷத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள். அதனால் 100 மடங்கு கருப்பாகி விடுகின்றனர். முன்னாடியை விட என்ன ஆயிடுறாங்க, கருப்பாயிடுறாங்க. எலும்புகள் எல்லாம் உடைந்து விடுகிறது. அவ்வளோ டேமேஜ் ஆகிடுது ஆத்மாக்குன்னு சொல்கிறார். மாதர்களாகிய உங்களுடைய குழுவோ மிக நல்லதாக இருக்க வேண்டும் இல்லையா, சிவசக்திகளாக இருக்கணுங்கிறார். இந்த குறிக்கோள் கண்முன் இருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. ஒரு ராஜ்யம், ஒரு பாஷை, 100% சுகம், சாந்தி, தூய்மை, செல்வம், அனைத்து செழிப்பும் இருந்தது. அந்த ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனையை தான் தந்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே இல்லாததே கிடையாது. சுகமும் இருக்கும், சாந்தியும் இருக்கும், தூய்மையும் இருக்கும், எல்லா வளங்களும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய நோக்கம், குறிக்கோளாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம படைக்கணும், அங்கே போகணும். 100% தூய்மை, சுகம், சாந்தி, செல்வம், இந்த ஸ்தாபனை இப்பொழுது தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விநாசத்திற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார். தெளிவாக எழுத வேண்டும். சத்தியுகத்தின் ஒரே ஒரு தேவி தேவதை ராஜ்யம்தான் இருக்கும். ஒரே பாஷை, தூய்மை, சுகம், சாந்தி மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் விரும்புகிறதல்லவா எல்லாம் ஒன்றாகணும்னு. சொர்க்கம் இருப்பது சத்தியுக திரேதாயுகத்தில். ஆனால் மனிதர்கள் தங்களை நரகவாசி என்று ஒற்றுக்கொள்வது இல்லை. இப்போ நம்ம நரகத்தில் இருக்கோன்னா அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். இதற்கு முன் நீங்களும் கலியுக நரகவாசியாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் பாபாவுடையவங்களை ஆயிட்டமோ, ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அவங்க எங்கே போயிட்டோம், சங்கமயுகத்துக்கு வந்துட்டோம். கலியுகத்தில் இல்லை. பாரதத்தை ஸ்ரீமத் படி சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தைரியம், அதற்கென்ற ஒரு குழு வேண்டும். அந்த தைரியம் நமக்கு இருக்கணுங்கிறார். சிவபாபாவோட வழிப்படி நம்ம சொர்க்கத்தை படைக்கிறோம். நாம படைக்கலை, அவர் நம்மளை செய்ய வச்சிட்ருக்காரு. சக்கரத்தை பற்றி சொல்ல போகிறீர்கள் என்றால் இந்த லக்ஷ்மி நாராயணோட சித்திரத்தை எடுத்து செல்ல வேண்டும். இவங்க தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இதிலெல்லாம் எழுதி வையுங்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், சுகம், சாந்தியின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. திருமூர்த்தி சிவபாபாவினுடைய ஸ்ரீமத் படி இதெல்லாம் நீங்கள் எக்ஸிபிஷனில் எழுதுங்க. இதே போல் பெரிய பெரிய எழுத்துகளில் பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்க வேண்டும். சின்ன குழந்தைகள் சின்ன சித்திரங்களை விரும்புகிறார்கள். சித்திரம் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு நல்லது. பார்த்து அட்ராக்டிவாக இருக்குன்னா புரிஞ்சுப்பாங்க, வருவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் கூட மிக நன்றாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா, சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா ஆசிரியராகவும், சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா எப்படி இருக்கார், சத்குருவாகவும் இருக்கின்றார். இப்போ இவர் தான் சத்தியமான அப்பா, டீச்சர், குரு. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைங்க. திருமூர்த்தி என்ற சொல்லை எழுதவில்லை என்றால் பரமாத்மாவோ நிராகாரர், அவர் ஆசிரியராக எப்படி ஆக முடியும் என்று நினைப்பார்கள் இல்லையா. அவர் எப்படி நிராகாரராக இருக்காருன்னா படிப்பு சொல்ல முடியும். அப்போ திருமூர்த்தி இருக்கிறாங்க இல்லையா, பிரம்மா மூலமாக. இதெல்லாம் அப்புறம் புரிய வைக்கலாங்கிறார். அவர்களுக்கு ஞானம் இல்லை தானே, அப்போ இப்படியெல்லாம் தான் புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை தகட்டில் உருவாக்கி ஒவ்வொரு வீட்டிலும் வைக்க வேண்டும். நீங்கள்லாம் அதை அந்த காலத்தில் பிரிண்டிங்லாம் இல்லை, அதனால் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வைங்க. இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தந்தை வந்திருக்கிறார் பிரம்மா மூலம். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களினுடைய விநாசத்தை செய்வதற்காக. இந்த நஷா குழந்தைகளுக்கு சதா இருக்க வேண்டும். சின்ன விஷயங்களில் ஒரே வழிமுறை கிடைக்கவில்லை என்றால் உடனே சண்டைக்கு வந்து விடுகின்றனர் இல்லையா. ஒரே போல் எல்லாருக்கும் கருத்து இல்லை, கருத்து வேறுபாடு இருக்குன்னா ஒருத்தர் மோதல் ஏற்படுது. இதுவும் நடக்க தான் செய்கிறது. சிலர் ஒரு பக்கம், சிலர் வேறு பக்கம். பிறகு பெரும்பான்மை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. யாராவது சேவைக்காக கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனால் பெரும்பான்மையினர் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்க வேண்டியதாகவும் இருக்குங்கிறார். இதில் துயரமடைவதற்கான விஷயம் இல்லை. குழந்தைகள் கோபித்து கொள்கின்றனர் இல்லையா. என்னோட கருத்தை எடுத்துக்கல, இவங்க சொன்னதை எடுத்துக்கிறாங்க, என்னோடதை எப்பயுமே புரிஞ்சுக்கிறதில்ல, இப்படியெல்லாம் சிலர் கோபிச்சுக்கிறாங்க. நமது பேச்சு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதில் கோபித்து கொள்வதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? பாபா தான் பாலக்ஸோ மாலிக்குங்கிறாங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தெளிவாக. ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. குழந்தையாக இருந்து ஏற்றுக்கோங்க, எஜமானனாக இருந்து கருத்துக்களை சொல்லுங்கள். பாபா சொல்கிறாங்க, கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? தந்தையும் அனைவரையும் மகிழ்விப்பவர். மாயா அனைவரையும் கோபித்து கொள்வோமாறு செய்கிறது. நம்மளோட பலவீனம் அப்படி நம்மளை ஆக்கிடுது, தேக அபிமானம். அனைவரும் தந்தையிடம் கோபித்து கொண்டுள்ளனர். நிறைய பேர் அது போல் கோவிச்சுக்கிறாங்க. கோபித்து கொள்வது என்ன, தந்தையை அறிந்து கொள்வதே இல்லை. கோபித்து கொள்வது என்ன, அவரை பற்றி தெரியவே இல்லை, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நம்ம கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லாம் கொடுக்குறவர்கிட்ட. எந்த தந்தை சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுத்தாரோ அவரை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை. பக்தியில் கூட கடவுள் எனக்கு ஒன்றுமே உதவி செய்யலைன்னு அவர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு உபகாரம் செய்கின்றேன். நீங்கள் பிறகு
எனக்கு உபகாரம் செய்கிறீர்கள். பாரதத்தின் நிலையை பாருங்கள், என்னவாகிவிட்டது. உங்களிலும் கூட மிக சிலருக்கு தான் அந்த போதை இருக்கிறது. இது நாராயணி நஷா என்று சொல்லப்படுகிறது. நான் நாராயணா லக்ஷ்மி ஆக போகிறேங்கிற அந்த போதை. நமோ ராம் சீதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாம் ராமாக சீதாவாக ஆவோம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய குறிக்கோள் நரனிலிருந்து நாராயணாக ஆகுவது. நீங்கள் பிறகு ராம் சீதா ஆவதிலே குஷியாக விடுகிறீர்கள். யாராவது நாம் ராம் சீதாவாக ஆவோன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்கிறதே கிடையாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, சிலர் அதிலே சந்தோஷப்பட்டுடுறாங்க. தைரியம் காண்பிக்க வேண்டும் இல்லையா? நான் சத்தியுகத்துக்கு போகணும், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போல் ஆகணும்னு தைரியம் இருக்கணுங்கிற. பழைய உலகத்தின் மீது முற்றிலும் மனதை ஈடுபடுத்தவே கூடாது. யார் மீதாவது மனதை ஈடுபடுத்தினால் அப்போதே இறந்து விட்டனர் என்றாகிவிடும். பாபாவை தவிர வேறு எது மேலே யார் மேலே மனசு போச்சுனாலும் நீங்கள் சங்கமயுகத்தில் இல்லை, மீண்டும் கலியுகத்துக்கு வந்துடுறீங்க. சங்கமயுகத்தில் இறந்துடுறீங்கிற. ஜென்மாந்திரத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கிறது. பிறகு ஏன் நாம் நரகத்தில் இருக்க வேண்டும்? பாபா கூறுகிறார், நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தபோது வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லை. இப்பொழுது ட்ராமாவின் படி உங்களுடைய தர்மம் இல்லை. எல்லா தர்மமும் இருக்குது, தேவதா தர்மம் இல்லை. இது ட்ராமா படி. யாருமே தன்னை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக உணர்ந்து கொள்வதே இல்லை. ஏன்னா அவ்வளோ கீழே வந்துட்டாங்க. மனிதர்களாக இருந்து கொண்டு தங்களின் தர்மத்தை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன சொல்வது? அப்படி தான் நாம் இருந்தோம். இந்து தர்மம் என்பது கிடையாது, தேவதா தர்மம் தான் அப்படி மாறிடுச்சு. யார் ஸ்தாபனை செய்தார்கள் என்பதையும் அறிந்து கொள்வதில்லை. இந்து தர்மத்தை யார் படைச்சாங்கன்னா தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது? பாபா கூறுகிறார், நான் காலனுக்கெல்லாம் காலன். இப்பொழுது நான் வந்துள்ளேன் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. மற்றபடி யார் நல்லபடியாக படிக்கின்றார்களோ உலகத்தினுடைய எஜமானர்களாக ஆகிவிடுவார்கள். இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இங்கே வசிப்பதற்கான தகுதியே இல்லை. நாம் இங்கே வாழ்கிறதுக்கான தகுதியான பூமியே இது இல்லைங்கிறார். அசுர வழிப்படி நடந்து அதிக குப்பையாக ஆக்கிவிட்டனர். இந்த உலகமே ஒரு குப்பையாக இருக்குங்கிறார். உலகத்தின் எஜமானர்களாக இருந்து பாரதவாசிகள் இப்பொழுது எவ்வளோ அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஏழ்மையாக மாறிட்டோம், அடிமையாகட்டும். இப்படித்தான் பாபா சொல்வார் இல்லையா? வெட்கம் இல்லையா? எவ்வளோ உயர்ந்த நிலையிலேருந்து இப்படி ஆயிட்டீங்க. உங்களிலும் கூட சிலர் நல்லபடியாக புரிந்து கொண்டுள்ளனர், சிலர் அவ்வளோ புரிஞ்சுக்கிறதில்ல. நம்பர் வைஸ் இருக்கிறார்கள். அநேக குழந்தைகள் உறக்கத்தில் இருக்கின்றார்கள், இன்னும் தூக்கத்திலே இருக்காங்க, அறியாமையில். அவ்வளோ புரியறதில்லை. அந்த குஷி என்பது அதிகரிப்பதில்லை. பாபா நமக்கு மீண்டும் ராஜ்யத்தை தருகிறார். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும்? பாபா கூறுகிறார், இந்த சாதுக்கள் முதலியானவர்கள் கூட நான் உயர்த்துகிறேன். சாதுக்களை கூட நான் தான் உயர்த்துகிறேன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அல்லது மற்றவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்க முடியாது. தானும் முக்தி அடைய முடியாது, மற்றவங்களையும் அடைய வைக்க முடியாது. உண்மையான குரு ஒரே ஒரு சத்குரு தான். யார் மேலே கூட்டிகிட்டு போக முடியும்? பாபா மட்டும்தான். அவர் வராத வரைக்கும் இங்கேருந்து யாருமே கிளம்பி மேலே போக முடியாது. அதனால் அவர் மட்டும்தான் சத்குரு. அவர் சங்கமயுகத்தில் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், கல்பத்தின் ஒவ்வொரு சங்கமயுகத்திலும் நான் வருகின்றேன். அப்பொழுது தான் முழு உலகையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். அவர் வரும்போது தான் ஆத்மாவும் தூய்மையாகுது, முழு உலகம், இயற்கை எல்லாமே தூய்மையாகுது. தந்தை சர்வசக்திவான், அவரால் என்னதான் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். கடவுள்னா சர்வசக்திவான், என்ன வேணால் செய்யலாம், இறந்தவங்களுக்கு கூட உயிர் கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. என்னை நீங்கள் அழைப்பதே தூய்மையான தன்மையை எங்களுக்குள் கொண்டு வாருங்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. அதுக்கு தானே கூப்பிட்டோம். அதனால்தான் நான் தூய்மையாக்குகிறேன். மற்றபடி எனக்கு வேற எந்த வேலையும் இல்லைங்கிறார். மற்றபடி வேற என்ன நான் செய்ய முடியும்? மற்றபடி நான் உங்களுக்கு வேறு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. பாபா வேறு இந்த மாதிரி இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிறது, பிஸ்னஸ் நல்லா நடக்கலைன்னா நடக்க வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பாபா செய்ய மாட்டார். தூய்மை இல்லாத ஆத்மாவை தூய்மையாக்கவர், அவ்வளோதான். மற்றபடி இந்த மந்திர மாயாஜால வித்தையெல்லாம் காமிக்கிறவங்க அநேக பேர் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பாபா செய்ய மாட்டார். என்னுடைய வேலை நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவது. அதுவும் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் நடக்கின்றது. இதை நீங்கள் தான் அறிவீர்கள். தேவி தேவதா தர்மம் என்பது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதாவது எல்லாத்தோட பழமையானது. மற்ற அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக வந்துள்ளது. அரவிந்த் கோஷ் இப்போது வந்தார் என்றால் பாருங்கள், எத்தனை ஆசிரமங்கள் அவருக்கு இருக்கின்றன. இப்போ தான் கலியுக கடைசியில் வந்தார். ஆனால் அவருக்கு எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, எவ்வளோ பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அங்கே யாரும் நிர்விகாரி ஆவதற்கான விஷயமே கிடையாது. அவர் சொல்கிறத கேட்பாங்க, படிப்பாங்க, அவ்வளவுதான், தெரிஞ்சுப்பாங்க. அவர்களோ இல்லறத்தில் இருந்து கொண்டு பவித்திரமாக யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கின்றனர். ஆனால் பாபா கூறுகின்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருங்கள். பாபாவும் இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் சொல்கிறார்.
நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்க. நீங்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக அப்பவித்திரமாக தான் இருந்தீங்க. பல பிறவியாக விகாரத்தில் போய் அதிலே தான் இருந்தீங்க. இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருங்க. பல பிறவி உங்களுக்கு உயர்ந்ததாயிடும். இப்பொழுது நான் வந்துள்ளேன் உங்களை தூய்மையாக ஆக்குவதற்காக. இந்த கடைசி பிறவியில் பாவனமாகுங்கள். இந்த கடைசி பிறவி கொஞ்ச நேரம்தான், இதில் நீங்கள் தூய்மையாக இருங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் விகாரம் என்பதே இருப்பதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணோட சித்திரம் மற்றும் ஏணிப்படியின் சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. இவற்றில் எழுதப்பட்டுள்ளது சத்தியுகம் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருந்தது. இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். வயதான மாதர்கள் கற்றுக் கொடுத்து தயார் செய்ய வேண்டும். வயசானவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, பக்குவமாக புரிய வைப்பாங்க. மற்றவங்களும் அதை கொஞ்சம் நல்லா கேட்பாங்க. அப்பொழுது கண்காட்சிகளில் அவர்களால் கொஞ்சம் புரிய வைக்க முடியும். இல்லை, எல்லா கேட்டகரியும் புரிய வைக்கணும். இளைஞர்களும் புரிய வைக்கணும், வயதானவர்களும் புரிய வைக்கணும். யாருக்காவது இந்த சித்திரங்களை காட்டி சொல்லுங்கள், இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா, இப்பொழுது இல்லை. பாபா கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். இப்பொழுது தூய்மையான உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சுலபம்! இதை தான் புரிய வைக்க போகிறீங்க. வயதான தாய்மார்கள் அமர்ந்து கண்காட்சியில் புரிய வைக்கும்போது பாபாவோட பெயர் பெருமை அடையும். இவ்வளோ வயசானவங்கள்லாம் உட்கார்ந்து சொல்லித்தராங்க பாருங்கள் அப்படின்னு வருவாங்க. கிருஷ்ணனின் சித்திரத்தில் எழுதப்பட்டிருப்பது மிக நன்றாக இருக்கிறது. இதில் எழுதியிருப்பதை அவசியம் படியுங்கள் என்று சொல்ல வேண்டும். இவற்றை படிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு நாராயண நஷா அல்லது உலகத்தின் எஜமான தன்மையின் நஷா அதிகரிக்கும் இல்லையா. கிருஷ்ணன் பூமிக்கு வந்துவிட்டார், சொர்க்கம் அப்படிங்கிறது ஸ்தாபனையாகாது, அவர் தான் முதல் இளவரசன், இதெல்லாம் எழுதியிருக்கணுங்கிறார். பாபா சொல்கிறார், நான் உங்களை அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணாக ஆக்குகின்றேன் என்றால் நீங்களும் கூட மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் அல்லவா. நீங்கள் ஆகுறீங்கன்னா மற்றவங்க மேலேயும் இரக்கம் காமிச்சு அவங்களையும் அப்படி ஆக்குங்க. எப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீர்களோ அப்பொழுது தனக்கு கூட நன்மை செய்கிறீர்கள். மற்றவங்களுக்கு நன்மைனா அதில் முதல்ல எனக்கு நன்மை. வயதான மாதர்கள் இது போல் கற்றுக் கொடுத்து சாமர்த்தியசாலியாக அவங்களே ஆக்குங்கள், நல்ல புத்திசாலி ஆக்குங்க, ஞானத்தை புரிய வைக்கிறது. அதனால் கண்காட்சிகள் பற்றி பாபா கூறுகிறார், வயது முதிர்ந்த 8-10 மாதர்களே அனுப்புவினீர்கள் என்றால் உடனே வந்து விடுவார்கள் இல்லையா. அந்த மாதர்களை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. யார் செய்வார்களோ அவர் அடைவார்கள். முன்னால் நோக்கம் குறிக்கோளை பார்த்ததுமே குஷி ஏற்படுகிறது. லக்ஷ்மி நாராயண் படத்தை பார்த்தோன்னே இப்படி தான் நம்ம ஆக போகிறோன்னா ரொம்ப சந்தோஷம் வருது. நான் இந்த சரீரத்தை விட்டு போய் உலகத்தின் எஜமானனாக ஆகப் போகின்றேன். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். பாருங்கள், உரையின் மீது அச்சிடப்பட்டுள்ளது, ஒரு தர்மம், ஒரு தெய்வீக ராஜ்யம், ஒரு மொழி. அந்த மாதிரியெல்லாம் பிரிண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு பையிலெல்லாம் கொடுக்கலாம். இது விரைவிலேயே ஸ்தாபனை ஆகும். அப்படிலாம் பிரிண்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் விரைவிலேயே ஸ்தாபனை ஆகுங்கிறது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஒரு பொழுதும் தங்களுக்குள்ளோ அல்லது பாபாவிடமோ கோபித்து கொள்ளக்கூடாது. பாபா நம்மை மகிழ்விப்பதற்காக வந்துள்ளார். அதனால் ஒரு பொழுதும் மனம் சோர்வடையக்கூடாது, பாபாவை எதிர்க்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, பழைய உலகத்தின் மீது பழைய தேகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சதா ஒருவரின் ஸ்ரீமத் படி நடந்து ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். வரதானம், தனது தபஸ்வி சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் விதாத்தா ஆக வேண்டும். எவ்வாறு சூரியன் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கின்றது இல்லை. உலகத்துக்கு இருட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ சூரியன் எவ்வளோ பிரகாசம் அடைய வைக்குது. இருக்கிற குப்பைகளெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாலாம் அதை சாகடிச்சிருது. எவ்வளோ பெரிய பிராப்தி அந்த எல்லைக்குட்பட்ட சூரியன் கொடுக்குது. அதே போல தான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்களும் தன்னுடைய தபஸ்வி சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களை அனுபவம் செய்வீங்கள். மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, சுகம், சாந்தி, தூய்மை, சக்தி, இந்த கிரணங்களை நீங்கள் கொடுங்க. இதற்காக முதலில் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். தன்னிடம் அதை சேமிச்சுக்கோங்க. பிறகு சேமித்த பொக்கிஷங்களை மாஸ்டர் விதாத்தாவாக ஆகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் தபஸ்யாவின் மூலம் அமைதியின் சக்தி கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் ஏற்பட வேண்டும். இல்லை, நீங்கள் அந்த மாதிரி அமைதியில் இருக்கணும், ஸ்வீட் சைலன்ஸில் இருக்கணும். எதனாலே உங்கள் மனசு ஈர்க்கப்பட முடியாத ஒருமுகப்பட்டு ஏகாகிரத்தால் இருக்கணும் பாபா நினைவில். இப்போ உங்கள் மூலமாக அந்த அமைதியோட வைப்ரேஷன்ஸு முழு உலகத்துக்கும் போக முடியும்.
ஸ்லோகன்: பணிவானவர்களாக ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். மற்றவங்களுக்கு பெரிய உதவி என்ன செய்யணுங்கிறாரு? பணிவாக இருந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதுலேயே அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. அப்போ அந்த மரியாதை கொடுக்கறது பெரிய பரோபகாரம்னு சொல்கிறார். அவ்வியக்த சமிங்கை: இப்பொழுது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோக ஜுவாலையை ரூபமாக்குங்கள். இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஞானத்தை கேட்டு என்ன பண்ணுறாங்க? ரொம்ப நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்கவில்லை. நாமும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறதில்ல. அதற்கு ஒரே ஒரு சாதனம் தான் இருக்கிறது. குழுவாக இருந்து எரிமலை சுரூபமாக ஆகுங்கள். யோக அக்னி அவ்வளோ இருக்கணுங்கிறார். ஒவ்வொருவரும் கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள். அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போங்க. சேவாதாரியாக இருக்கிறீர்கள், அன்பானவர்களாகவும் இருக்கிறீர்கள், ஒரே பலம் ஒரே நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஒரு பாபா தான் இருக்குது. இவை அனைத்தும் சரியாக தான் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலை மேடைக்கு வந்துவிட்டால் அனைவரும் உங்கள் முன் விட்டில் பூச்சி போன்று சுற்றி வருவார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த சக்தியை கொண்டு வந்துட்டிங்கன்னா, எப்போ எந்த சக்தி தேவையோ உங்களால் அதை யூஸ் பண்ண முடியுது, உங்கள் முன்னாடி அது அடிமையாகி வருதுன்னா, சர்வசக்திவானாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி விட்டில் பூச்சி மாதிரி எல்லா ஆத்மாக்களும் வந்து பலியாயிடுவாங்க. அச்சா. ஓம் சாந்தி.